நான் தான் ஓங்காரம். துன்பம், நிராசை, துக்கம், கொடுமை இவைகளால் பீடிக்கப்பட்டவர்கள் என்னை உச்சரித்தார்களேயானால் இந்த துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பவன் நானே என்ற உண்மையை உணர்வார்கள். நான் தான் ஓங்காரம். தியான நிலையில் எம்பெருமான் தேவி பார்வதிக்கு பிரம்மஞானத்தை உரைக்கிறார். ஆனால் தேவி பார்வதியோ பிரம்மஞானத்தை பெறும் முன்பே ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கி விடுகின்றாள். ஆனால் அவளுக்கு பதிலாக புறாவாக மாறிய திரௌமியன் பிரம்மஞானியாகி விடுகிறான். புறாவாக இருந்த திரௌமியனுக்கு பிரம்மஞானம் கிடைத்தது விதி எழுதி வைத்த செயலாகும். தாய் பார்வதிக்கு இந்த நல்ல வாய்ப்பு கிடைத்த பிறகும் பிரம்மஞானம் கிடைக்காமல் இருந்தது. ஒரு கால் சிவனின் திருவிளையாடலாகும். ஆனால் ஒரு உண்மை உறுதியானது. இந்த ஜகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் யாவுமே இறைவன் மகேஸ்வரனின் திருவுளப்படி நடக்கிறது. பிரம்மஞானத்துடைய சாரத்தை உரைத்த பிறகு அருள்கடல் சிவன் பனிலிங்கத்திலிருந்து வெளியில் வருகிறார். அப்போது தேவி பார்வதி நித்திரையில் இருப்பது கண்டு ஆச்சரியமடைகிறார். நீ உறங்குகிறாயா பார்வதி? உனது நித்திரையை கைவிட முடியவில்லை. சிவத்தின் பொருளுக்கும் பரம பிரம்மஞானத்திற்கும் பதிலாக உறக்கத்தின் மீது உனக்கு பிரியம். ஆச்சரியந்தான். நான் இதை கூறுகையில் யார் என்று கூறினார்கள்? அவ்வாறு செய்தது யார்? என் விருப்பம் இல்லாமல் இந்த அரும்பெரும் பிரம்மஞானத்தின் சாரத்தை கேட்டு என்று கூறியது யார்? என் முன் வா. மகாதேவா, தங்களது விருப்பம் இல்லாமல் மூன்று உலகிலும் படைப்பில் ஏதும் அசைவதில்லை. நீங்கள் எழுப்பிய உடுக்கையின் ஒலி மூலமாக இந்த இடத்திற்கு வரும்படியான அழைப்பு வந்தது. தங்களது விருப்பம் இல்லாமல் புறா போன்ற சாதாரண ஜீவராசி இந்த பனிபடர்ந்த பிரதேசத்தில் ஒரு கணம் கூட உயிர் வாழ முடியுமா? இதை அறிந்த பிறகும் நான் தங்கள் ஆணையை மீறி இருந்தால் என்னை தண்டிக்கலாம் இறைவா. இந்த அடியவன் தங்களிடம் தண்டனை பெற தகுதியுள்ளவன்தான். மனக்கலக்கம் வேண்டாம் திரௌமியா. இந்த திருவிளையாடலை உன் சாபம் போக்கி பிரம்மஞானம் தருவதற்காக நடத்தினேன். பிரம்மஞானத்தை பெறும் தகுதியை முன்னரே நீ பெற்றுவிட்டாய். இப்போது நீ உனது குரு அளித்த சாபம் விலகப் பெற்றாய் பிரம்மஞானி திரௌமியா. எம்பெருமானே, எம்பெருமானே, தாங்கள் அருட்கடல், பக்தருக்கு அருளுபவர். சாபம் பெற்ற இந்த திரௌமியனை புறா உருவத்திலிருந்து சாப விமோச்சனம் தந்ததற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்தீர்களே. தாங்கள் கையிலிருந்து இங்கு வந்தீர்கள். ஜெய ஜெய பரமேஸ்வரா, ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா. இங்கு நான் காண்பது என்ன? உடுக்கையின் ஒலியை கேட்டும் இந்த குகையினுள் இந்த இளம் முனிவர் எவ்வாறு தோன்றினார்? தாயே, நான் ஔர்வரிஷியின் சிஷ்யன் திரௌமியன். எம்பெருமானால் தூண்டப்பட்டுத்தான் இந்த குகைக்கு வந்துள்ளேன். எம்பெருமான் தூண்டினாரா? ஆம் தாயே. சாபம் பெற்ற இந்த திரௌமியன் புறாவாக மாறி ஆகாயத்தில் பறந்தேன். அப்போது எனக்கு எம்பெருமானின் உடுக்கை ஒலி மூலமாக இந்த குகைக்கு வரும்படி அழைப்பு கேட்டது. தாயே, இன்று எம்பெருமானின் அருளினால் எனக்கு மறுபிறவி கிடைத்தது.
இல்லையெனில் புறாவான எனக்கு யார் விமோசனம் அளித்திருப்பார்கள்? நான் புரிந்து கொண்டேன் சுவாமி. இந்த திரௌமிய முனிவருக்கு சாபம் போக்கி பிரம்ம ஞானம் என்பதை உரைப்பதற்காகவே தாங்கள் என்னை இந்த புனிதமான குகைக்கு அழைத்து வந்தீர்கள். ஆயினும் எனது துர்பாக்கியத்தை கண்டீர்களா சுவாமி? அருகாமையிலிருந்தும் பிரம்ம ஞானம் பெற முடியாது வஞ்சிக்கப்பட்டேன். எனது தேவையில்லா உறக்கம். வருத்தம் கொள்ளாதே தேவி பார்வதி. நீ நித்திரையில் ஆழ்ந்ததும் கூட எனது திருவிளையாடலின் ஓர் அங்கம்தான். திரௌமியா, இனி நீ உன் குருவை சென்றடைந்து அவரது வருத்தத்தை சாந்தப்படுத்து. என்னை ஆராதனை செய்தும் கூட வருந்துகிறார். அவரது மனது ஒரு நிலையில் இல்லை. இப்போது நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிரம்ம ஞானத்தை அவருக்கு எடுத்துக் கூறு. ஆம் திரௌமியா, ஒரு சிஷ்யன் அவனது குருவிற்கு செய்கின்ற கடமை இது. வருகின்ற காலத்தில் இதை ஒரு எடுத்துக்காட்டாக உலகம் அறிந்து கொள்ளும். உன்னை விட பெரிய குருதட்சிணையை தனது குருவிற்கு எவருமே அளிக்க மாட்டார்கள். தங்கள் சித்தம் தாயே. திரௌமியா, உனது பணிவான உணர்வையும் நல்ல மனதையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்து உனக்கு பல அரிய சக்திகளை அளிக்கின்றேன். தாங்கள் அளித்த அருளுக்கு பாத்திரமானவனா பரம்பொருளே? எம்பெருமானே, இப்போது எனக்கு விடை கொடுங்கள். நான் அதிவிரைவாகச் சென்று எனது குருவின் வருத்தத்தை போக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய. சுவாமி, இனியும் எனக்கு பிரம்ம ஞானம் கிடைக்க பெறாதா? பொறுமையாக இரு. தக்க தருணத்தில் இந்த கேள்விக்கான பதில் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் மனதில் ஏற்படும் வருத்தத்தை சாந்தப்படுத்திக் கொள். உன் மனதில் எழுகின்ற கேள்விகள் அனைத்தையும் தயக்கமின்றி கூறிவிடு தேவி பார்வதி. சுவாமி, இந்த அமர்நாத குகை தாங்கள் பிரம்ம ஞானம் அறிந்ததனால் புண்ணிய பூமி ஆகிவிட்டது. அதோடு கூட இந்த மனோரம்யமான சூழ்நிலை எனது மனதை மயக்கிவிட்டது. சுவாமி, என் மனது இங்கிருந்து செல்ல விருப்பம் கொள்ளவில்லை. நாம் இருவரும் இந்த இடத்தில் இன்னும் சில காலம் வாசம் செய்தல் இயலாதா? சற்று நந்தியையும் மற்ற சிவகணங்கள் அனைவரையும் பக்தர்களையும் நினைத்துப் பார் பார்வதி. தமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக நமது திருவடிகளில் வேண்டி நிற்பார்களே. நாம் கைலையில் இல்லாததை கண்டு நமது பக்தர்களும் மற்ற அடியார்களும் பிரம்ம ஞானம் பெற முயற்சி செய்வார்கள். இதனால் அவர்களுக்கு நன்மை கிட்டும். தாயின் மனதில் தாய்ப்பாசம் நிறைந்து இருக்கும். பிரம்ம ஞானத்தை உன்னால் பெற இயலவில்லை. ஆயினும் அந்த ஞானத்தை உன் பக்தர்களுக்கு பெற்றுத்தர நீ துடிக்கின்றாய். உனது விருப்பத்திற்கு மதிப்பளித்து இங்கு வாசம் செய்வதாக முடிவெடுத்துள்ளேன். கைலை செல்வதற்கு நீயே என்னிடம் கூறுவரையில் இங்கு இருப்பேன். ஆயினும் என்ன சுவாமி? நான் இங்கு இந்த வடிவில் இருக்க மாட்டேன். எனது பிரதிரூபமான இந்த பனி சிவலிங்கத்தில் ஜோதி வடிவத்தில் வாசம் செய்வேன். தங்கள் ஆணை சுவாமி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. எனது குருதேவர் வாழ்க. திரௌமியா, வணக்கம் குருதேவா. குருதேவா, தங்களது இந்த சிஷ்யன் இறைவன் சிவனது பேரருளால் தங்களது ஆசியினால் புறாவடிவம் நீங்க பெற்று மீண்டு வந்துள்ளேன். குருதேவா, தங்களது ஆசியை பெற வேண்டி நிற்கின்றேன். நீ வந்து விட்டாயா மகனே? நீ வந்து விட்டாயா? உனது இந்த வருகை அனைத்தையும் நிரூபித்து விட்டது. எம்பெருமான் சிவனும் நீயும் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்று. குருதேவா, இறைவன் சிவசங்கரனோ தமது பக்தர் மீது சதா சர்வகாலமும் அருள் செய்கின்றார். மன்னிப்பு என்ற பேச்சிற்கே இடமில்லை குருதேவா. தாங்கள் எனது செய்கை கண்டு சினம் கொண்டிராவிட்டால் எனக்கு பிரம்மஞானம் என்ற பிரசாதம் எவ்வாறு கிட்டியிருக்கும்? பிரம்மஞானமா? ஆம் குருதேவா, தங்களின் ஆசீர்வாதத்தால் இறைவன் சிவசங்கரனையும் மற்றும் தாய் பார்வதியையும் தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்றேன். அது மட்டுமல்ல குருதேவா, எம்பெருமான் இறைவனின் திருவாயால் பிரம்மஞானம் உரைக்கப் பெற்றேன். ஆஹா மகனே, ஆஹா! உன்னை இந்த நிலையில் காணப்பெற்று இந்த அவுர்வன் தன்யனானே. குருதேவா, இப்போது நான் இறைவன் சிவனின் கட்டளையைப்படி அரும்பெரும் பிரம்மஞானத்தின் சாரத்தை கூற வந்துள்ளேன். இப்பொழுது நீ எனது சிஷ்யன் அல்லப்பா, மாறாக குருவாக மாறி அருள் செய்ய வந்துள்ளாய். அவ்வாறு கூறாதீர்கள் குருவே, அவ்வாறு கூறாதீர்கள். இந்த திரௌமியன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளான். தாங்கள் இந்த அடியவன் அஞ்ஞானியை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டால் எனக்கு எவ்வாறு பிரம்மஞானம் கிடைத்திருக்கும்? திரௌமியா, திரௌமியா, எனது மகனே, இறைவன் சிவசங்கரனின் அருளையும் உன்னுடைய இந்த உதவியையும் நான் என்றுமே மறக்க மாட்டேன் அப்பா, மறக்கவே மாட்டேன். பெரிய வார்த்தைகள் வேண்டாம் குருதேவா. இது எனது குரு தட்சிணை. இதை ஏற்றுக்கொண்டு தாங்கள் தான் எனக்கு அருள வேண்டும் குருதேவா. திரௌமியா, எனது மகனே, திரௌமியா, எனது மகனே. நந்திதேவன் எங்கு சென்று விட்டார்? நந்திதேவா, ஏன் இங்கு தனிமையில் இருக்கிறீர்கள்? தனிமையில் இல்லாமல் வேறு என்ன செய்வது? இறைவன் சிவனையும் தாய் பார்வதியும் பிரிந்திருப்பதை என்னால் தாங்க இயலவில்லை. தாய் பார்வதி இறைவன் சிவன் தங்களிடம் கூறிச் செல்லவில்லையா? எப்பொழுது திரும்புவார்கள்? நீங்கள் அறிவீர்கள், இறைவன் சிவனும் தாய் பார்வதியும் என்னிடம் எதுவும் கூறிச் செல்வதில்லை. இருந்தும் என்னிடம் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள்? கோபம் வேண்டாம் நந்திதேவா. இறைவன் இங்கு இல்லாததால் தங்களிடம் தானே கேட்க முடியும். நந்திதேவா, தாங்களே கூறுங்கள், இந்த பிரிவை நாம் எவ்வாறு தாங்கிக் கொள்வது? இறைவன் சிவசங்கரனின் மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற ஜபத்தால் அந்த பிரிவை நம்மால் தாங்கிக் கொள்ள இயலும். ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. வணக்கம் ஸ்ரீகரி. ஓம் நமச்சிவாய. வணக்கம் தாயே. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நாராயண நாராயண. இவரது தவத்தை பார்க்கையில் தாய் லட்சுமி இறைவன் சிவனிடம் இருந்து பிரம்மஞானத்தை பெற்று விடுவாள் என்று தோன்றுகிறது. ஸ்ரீகரி, ஸ்ரீகரி, தாங்கள் கண் திறங்கள். ஸ்ரீகரி, கண்களை திறங்கள். தங்கள் பக்தன் நாரதனின் சந்தேகத்தை போக்கி வையுங்கள். தாங்கள் தியானத்தை சிறிது நிறுத்தி வையுங்கள். ஸ்ரீகரி, கண்களை திறங்கள்.
ஓம் நம நாராயண நாராயண. ஓம் நம லக்ஷ்மியின் இந்த வெளித்தோற்றம் கண்டு ஓம் நம ஆச்சரியம் கொள்ளாதே நாரதா. வெளித்தோற்றமா? ஓம் நம சிவாய இது வெளித்தோற்றம் தான் நாரதா. சிவாய ஓம் நம பிரம்ம ஞானம் பெற விருப்பம் கொண்டோர் அனைவரும் ஓம் நம இறைவன் மீது அன்பு நிறைந்த பக்திக்கு மாறாக ஓம் நம பிரம்ம ஞானம் பெறும் மோகத்தினால் தமது பக்தியை வெளிவேஷமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. ஸ்ரீஹரி, எதிர்காலத்தில் அவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தி விடுமே. எதிர்கால விளைவை பற்றி நான் அறியாதவன் அல்ல. பிரச்சனை என்னவெனில் அறிவுரையை கேட்கவில்லை. நான் என்ன செய்வது? ஸ்ரீஹரி, தாமே ஒரு பிரம்மஞானியாவீர். தாய் லட்சுமிக்கு பிரம்மஞானத்தை அளித்து தாங்கள் அவரது மனவிருப்பத்தை நிறைவேற்றி வைக்கலாமே. நாரதா, நீ அறிவாளியாக இருந்தும் ஒரு மூடனைப் போல கேள்வி கேட்கிறாயே, இது ஆச்சரியம்தான். ஸ்ரீஹரி, எனக்கு ஏதும் விளங்கவில்லை. நாரதா, தேவி லக்ஷ்மிக்கு பிரம்மஞானத்தை அளிப்பது என்பது தர்மத்திற்கு எதிரான செயல் அல்லவா? நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, இதை சற்று தெளிவாக கூறுங்களேன். தாய் லட்சுமிக்கு அரும்பெரும் பிரம்மஞானத்தை அளிப்பது தர்மத்திற்கு எதிரானதா? எவ்வாறு? புரியும்படி கூற வேண்டுமெனில், ஒருவரின் கடமையே அவரது தர்மம். அதாவது இந்த மனித சமுதாயத்திற்கு கவலை கொள்வது உனது கடமை. அவர்களுக்காக நீ கவலை கொள்ளவில்லை என்றால் தர்மத்தை கைவிட்டவனாக மாட்டாயா? நிச்சயமாக நிச்சயமாக நான் தர்மத்தை கைவிட்டவனாவேன். அதே போல செல்வத்திற்கு தேவியான லக்ஷ்மியின் கடமை மனித சமுதாயத்திற்கு அவரது தகுதிக்கு ஏற்ப செல்வங்களை எல்லாம் அளிப்பது. நாரதா, தேவி லக்ஷ்மி பிரம்மஞானத்தை பெற்று சந்நியாசினியாகிவிட்டால் மனித சமுதாயத்திற்கு அவரது தகுதிகளுக்கு ஏற்ப செல்வங்களை எல்லாம் யார் அளிப்பார்கள்? இவளுக்கு பிரம்மஞானம் அளிப்பது தர்மத்திற்கு எதிரானது. நாராயண நாராயண. நிச்சயம் எதிரானது ஸ்ரீகிரி விஷ்ணு, நிச்சயம்தான். நீ கைலையிலிருந்து வருகிறாயா நாரதா? இல்லை பிரபு. ஆயினும் நான் ஆகாய மார்க்கமாக செல்கையில் கண்டேன். இறைவன் சிவனும் தாய் பார்வதியும் அங்கு இல்லை. நந்தியும் சிவகணங்களும் அவரது தரிசனம் காண துடிக்கிறார்கள். அதாவது இறைவனும் தேவி பார்வதியும் பிரம்மஞானத்திற்காக கலையை விட்டு சென்றார்களா? நாராயண நாராயண. எனக்கு அவ்வாறுதான் தோன்றுகிறது ஸ்ரீஹரி. பிரபு, தங்களது ஞான திருஷ்டியால் காணுங்கள். எம்பெருமான் சிவனும் தாய் பார்வதியும் இப்பொழுது எங்குள்ளனர்? வைகுண்டம் வந்ததின் காரணம் இப்பொழுது புரிந்தது நாரதா. நாரதா, எனக்கு பெரும் பனிலிங்கத்தை தவிர வேறு எதுவும் புலப்படவில்லை. இந்த ரகசியம் என்ன என்பதும் தெரியவில்லை. நாராயண நாராயண. தாங்களே இதை அறியாத பொழுது ஸ்ரீஹரி, பிறகு எங்கள் நிலைமை என்ன? தாங்கள் இந்த ரகசியத்தை அறிந்து கூறியே ஆக வேண்டும் ஸ்ரீஹரி. ஏனெனில் சிவபக்தர்கள் அவர் தரிசனத்திற்கு இயங்குகிறார்கள். அதாவது இந்த ரகசியமானது தங்களுக்கு ஒரு ரகசியமே அல்ல. நாராயண நாராயண. இது ரகசியமாகவே இருக்கட்டும். ஆனால் அது வெளிப்படும் முன்பாக நாம் தேவி லக்ஷ்மிக்கு எடுத்துரைக்க வேண்டும். சிவபார்வதியை தரிசனம் செய்யாமல் அவளுக்கு பிரம்மஞானம் என்பது கிடைக்காது. தாங்கள் தாய் லட்சுமியை அழைத்துக் கொண்டு கைலை செல்லுங்கள். நான் பனி சிவலிங்கத்தை பற்றி ரகசியங்களை எல்லாம் அறிந்து வர முயற்சி செய்கின்றேன். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. ஏன் இவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது தனத்திற்கும் செல்வத்திற்கும் தேவி தவம் செய்யும் பொழுது அழகாக இருக்கிறாள். ஏளனம் வேண்டாம் சுவாமி. சிவன் அருளால் தாங்கள் ஒரு பிரம்மஞானி. என் மீதும் கருணை காட்டுங்கள். தயை கூர்ந்து எனக்கும் பிரம்மஞானத்தை அருளுங்கள். முயற்சி செய்து செய்து மனம் தளர்ந்து விட்டேன். அதை நான் அறிவேன் தேவி. சிவன் அருள் இல்லாமல் பிரம்மஞானம் பெறுவது என்பது முடியாத ஒன்று.
சிவனருளை பெறும் பெரும் முயற்சியில் பல காலமாக ஈடுபட்டுள்ளேன். சிவன் அருளை பெறுவதற்காகவா அல்லது பிரம்மஞானத்தை பெறுவதற்காகவா? இரண்டும் ஒரே விஷயம்தானே? இல்லை தேவி, பிரம்மஞானத்தை பெறுகின்ற மோகத்தில் உனது மனம் சிவபக்தியில் ஈடுபடவில்லை. இவ்வாறான நிலைமையில் உனக்கு எவ்வாறு சிவன் அருள் கிடைக்கும்? தேவி, தகுதி உள்ளவருக்கு மட்டுமே பிரம்மஞானம் கிடைக்கப் பெறும். அப்படி என்றால் நான் அதை பெற தகுதியற்றவளா? தேவி, இதை அறிவதற்கு நாம் கைலை செல்ல வேண்டும். இச்செயலை நாம் முன்னரே செய்திருக்கலாமே. செய்திருக்கலாம் தான். ஆயினும் நேரம் வரும் முன்பு சிவன் அருள் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை தேவி லட்சுமி. தேவி சரஸ்வதி, நீ பிரம்ம ஞானத்தை பெறுவதற்காக பலகாலமாக முயற்சி செய்து வருகின்றாய். அது தனிமையான ஒரு இடத்தில் உள்ள பனி சிவலிங்கத்தை தரிசனம் செய்யாமல் கிடைக்காது. சுவாமி, இந்த ரகசியத்தை இதுவரையிலும் ஏன் கூறவில்லை? சிவ விருப்பம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை தேவி. இந்த செய்தி கூட சில கணம் முன்புதான் சிவன் அருளினால் எனக்கு கிடைக்கப் பெற்றது. அந்த பவித்திரமான சிவலிங்கத்தின் தரிசனம் எவ்வாறு கிடைக்கப் பெறும் சுவாமி? அது எந்த இடத்தில் உள்ளது? இதை பற்றி நாம் கைலை சென்றதும் அறிவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. ஆசிரமமா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரௌமியனா? நாராயண நாராயண. இது என்ன ரகசியம்? திரௌமியன் தான் தனது குருவின் சாபத்தினால் புறாவாக மாறினானே. இவன் எப்போது விமோசனம் பெற்றான்? இவனுக்கு விமோசனம் அளித்தவர் யார்? நாராயண நாராயண. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. ஜெயவரிஷி நாரதரா, வணக்கம் தேவரிஷி. நீடூழி வாழ்க. தங்களது அருள் எல்லையற்றது தேவரிஷி. தங்களுடைய அருளால் தான் நான் புறா வடிவத்திலிருந்து மீண்டு வந்தேன். அதோடு சிவனுடைய அருளினால் பிரம்ம ஞானமும் அற்புத சக்திகளும் கூட கிடைத்தன. என்னாலா? ரௌமியா, நீ என்ன கூறுகிறாய்? நான் உனக்காக ஏதும் செய்யவில்லை. ஆனால் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி எம்பெருமான் சிவசங்கரனிடம் நான் தான் கூறினேன். அந்த கதையை கேட்டுத்தான் இறைவன் சிவனின் மனதில் என் மீது இரக்கம் பிறந்தது. பிரம்மஞானி திரௌமியா, நான் ஒரு காரணி மட்டும்தான். தேவாதி தேவன் மகாதேவனின் மனது தமது பக்தர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு அருள் செய்கிறது. தேவரிஷி, தாங்கள் ஒரு காரணியானதால் அவர் எனக்கு விமோசனம் தருவதற்காக தாயுடன் கூட அமர்நாத் குகைக்கு வந்தார். உனக்கு விமோசனம் அளிப்பதற்காக அமர்நாத குகையா? எனக்கு ஏதும் விளங்கவில்லை. தேவரிஷி, அன்று இரவு நான் புறாவாக மாறினேன். ஒரு மரத்தில் ஓய்வெடுத்திருந்தேன். அப்போது மகாதேவனின் உடுக்கையின் ஒலியால்
அந்த குகையின் அருகில் வரும்படி அழைப்பு கேட்டது. நான் அங்கு சென்றபோது எம்பெருமான் பிரம்ம ஞானத்தை கூறத் தொடங்கியிருந்தார். அவர் தியான நிலையிலேயே பிரம்ம ஞானத்தின் ரகசியத்தை கூறிக்கொண்டிருந்தார். பிரம்ம ஞானத்தின் கதை பரம ரகசியமானது, மிக கடினமானது. நன்மை செய்து நிரந்தரமாக சிவ ஆராதனையில் மூழ்கியிருப்போருக்கும், தூய ஆத்மாவுடன் தெளிந்த மனதுடன் நல்ல எண்ணமும் சிந்தனையும் கொண்டோருக்கு விரைவிலேயே சிவத்தை அடையும் வாய்ப்பு கிடைத்துவிடும். சிவனின் பொருள், சிவஞானம் மற்றும் சிவபக்தியை பெறுவதற்கு இருக்கின்ற ஒரே வழி சிவனின் திருவடிகளில் தமது வாழ்வை அர்ப்பணிப்பது. தொடர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நமச்சிவாய என்று ஜபிப்பது. எனது இந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தில் ஜகத்திலேயே மிக உயர்ந்த ஞானமானது அடங்கியுள்ளது. இதுவே அந்த அரும்பெரும் பிரம்ம ஞானம். ஆச்சரியம்தான். நான் இதை கூறுகையில் யார் என்று கூறினார்கள்? அவ்வாறு செய்தது யார்? என் விருப்பம் இல்லாமல் இந்த அரும்பெரும் பிரம்ம ஞானத்தின் சாரத்தை கேட்டு என்று கூறியது யார்? என் முன் வா. மகாதேவா, நீங்கள் எழுப்பிய உடுக்கையின் ஒலி மூலமாக இந்த இடத்திற்கு வரும்படியான அழைப்பு வந்தது. இந்த திருவிளையாடலை உன் சாபம் போக்கி பிரம்ம ஞானம் தருவதற்காக நடத்தினேன். இப்போது நீ உனது குரு அளித்த சாபம் விலகப் பெற்றாய் பிரம்மஞானி திரௌமியா. எம்பெருமானே, எம்பெருமானே. திரௌமியா, இனி உன் குருவை சென்றடைந்து அவரது வருத்தத்தை சாந்தப்படுத்து. என்னை ஆராதனை செய்தும் கூட வருந்துகிறார். அவரது மனது ஒரு நிலையில் இல்லை. இப்போது நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிரம்ம ஞானத்தை அவருக்கு எடுத்துக் கூறு. மகாதேவன் இட்ட கட்டளைப்படி நான் எனது குரு ஆர்வ ரிஷிக்கு பிரம்ம ஞானத்தை எடுத்துரைத்தேன். இப்போது இவர் அந்த மகிழ்ச்சியில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறார். நீயும் உனது பக்தியும் வாழ்க வாழ்க. பிரிய திரௌமியா, எம்பெருமான் சிவனும் தாய் பார்வதியும் இதுவரையிலும் கைலைக்கு திரும்பவில்லை. இப்போதும் அமர்நாத குகையிலேயே இருக்கிறார்களா? நான் சாப விமோசனமும் எம்பெருமான் பரமசிவனின் அருளையும் பெற்றுக்கொண்டு இங்கு வந்துவிட்டேன். ஆனால் அந்த இடமோ அழகோடு மனதை ஈர்ப்பதாக அமைந்த ஒன்று. சிவசக்தி அங்கு தங்கியிருந்தால் அதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. நாராயண நாராயண. Om Namah Shivaya. Om
நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய. இன்று இந்த ஜகம் முழுவதும் பிரம்மஞானத்தை பெறும் ஆவல் அலையென இருந்துள்ளது. நீங்கள் அனைவரும் நான் சொல்வதை ஆமோதிப்பீர்கள். எம்பெருமான் சிவனையும் தாய் பார்வதியையும் தரிசனம் செய்யாமல் பிரம்மஞானத்தை பெறுவது என்பது இயலாது. தாங்கள் கூறியது வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் ஸ்ரீஹரி. ஆயினும் எம்பெருமான் மற்றும் தேவி பார்வதியின் தரிசனத்தை நாம் தொடர்ந்து கண்டு வருகின்றோமே சுவாமி. தேவி சரஸ்வதி, ஸ்ரீஹரி கூற்றில் உள்ள பொருளை சற்றே புரிந்து கொள். அதாவது அதன் பொருள் சிவன் விரும்பினால் மட்டுமே தரிசனம் தருவார், பிரம்ம ஞானத்தையும் அளிப்பார். அதோடு பிரம்மதேவரே, அனைவருக்குமே அரிய பிரம்மஞானம் என்பதே கிடைத்து விடாது. சுவாமி, அதற்கான தகுதிகளை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது? அதற்கான தகுதிகளை அளிக்கும் உரிமை கூட எம்பெருமான் சிவனுக்குத்தான் உள்ளது தேவி லட்சுமி. நாராயண நாராயண. அனைத்து தெய்வீக சக்திகளையும் இந்த புனித கைலையில் ஒன்றாக கண்டதும் நாரதனின் வாழ்வு பேறு பெற்றது. அடியவன் நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாரதா, நீ ஒரு செயலை முடிக்க சென்றாயே, அது வெற்றி பெற்றதா? நாராயண நாராயண. தங்களது ஆசியுடன் தானே நான் அந்த செயலை செய்ய தொடங்கினேன். அது வெற்றி பெறுவதில் சந்தேகம் என்ன ஸ்ரீஹரி? இறைவன் சிவனும் தாய் பார்வதியும் எங்கிருக்கிறார்கள் என்பதை அறிவதில் வெற்றி பெற்று விட்டேன். விரைவில் கூறு நாரதா. எம்பெருமான் சிவனும் தேவி பார்வதியும் எங்குள்ளனர்? நாராயண நாராயண. இப்போது உன் குணத்தை காட்டி பீடிகை போடாதே நாரதா. இப்போது தெளிவாக கூறு, சிவனும் பார்வதியும் எங்கிருக்கிறார்கள்? நாங்கள் அனைவரும் அவர் தரிசனம் காண துடிக்கிறோம் தேவரிஷி. நந்திதேவனே, இறைவன் செய்த அருளினால் ஔரவ ரிஷியின் சிஷ்யன் திரௌமியனுக்கு பிரம்மஞானத்துடன் கூடவே அற்புத சக்திகளும் கிடைக்கப் பெற்றன. பிரம்மஞானி திரௌமியனே என்னிடம் கூறினான், எம்பெருமான் சிவனே அவனுக்கு சாப விமோசனத்தை அளித்தாராம், பிரம்மஞானத்தையும் அருளினாராம். இதை இமாலயத்தில் உள்ள அமர்நாத குகையில் அருளினாராம். நான் எனது ஞான திருஷ்டியில் பனியால் உருவான அற்புத சிவலிங்கத்தை தரிசனம் செய்தேன். அது நிச்சயமாக இமாலயத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அமர்நாத் குகையே தான். நாம் அனைவரும் எம்பெருமான் சிவனையும் தேவி பார்வதியையும் தரிசனம் செய்து பாக்கியம் பெறலாம். எம்பெருமான் இறைவன் சிவசங்கரன் தாய் பார்வதி, இறைவன் சிவசங்கரன் தாய் பார்வதி. பாருங்கள், அமர்நாத் செல்வோம். திரிலோகநாதன் எம்பெருமான் சிவன், சக்தி ஸ்வரூபிணி தாய் பார்வதி வாழ்க! மூவலகநாதன் எம்பெருமான் சிவசங்கரன், சக்தி சொரூபிணி தாய் பார்வதி தேவி வாழ்க! அரும் பெரும் புண்ணிய பூமி அமர்நாத் தலம் வாழ்க! ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, நாங்கள் அனைவரும் தங்கள் தரிசனம் காண விழைகிறோம். தாங்கள் அருள்மிகு தரிசனம் காட்டி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் மகாதேவா. எமக்கு இப்போது இந்த பிரம்மபூமியை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிட்டியுள்ளது. இப்போது தாங்களும் தரிசனம் தந்து எங்களுக்கு பெரும் பாக்கியத்தை அருளுங்கள்.
வரப்போகும் காலத்தில் பிரம்மஞானம் அருளிய இத்தலம் சிவபக்தர்களுக்கு பிறவி என்ற பெருங்கடலிலிருந்து கரை சேர்க்கின்ற அரும்பெரும் தீர்த்த தலமாக விளங்கி பிரசித்தி பெறும். பிரம்மஜோதி, பிரம்மத்தின் இருப்பிடம் இறைவன் சிவனே பெரும் பிரம்மஞானி அல்லவா? அதாவது சிவபக்தர் அனைவரும் நீதி, நேர்மை, நியாயம் இவைகளை போற்றும் எம்பெருமானையும் இந்த புண்ணிய பூமியான அமர்நாத் தலத்தின் மகிமையையும் புகழ்ந்து பாடி எம்பெருமான் சிவனை மகிழச் செய்ய வேண்டும். ஜோதி தாமேதான் பிரம்மஞானி தாமேதான் சிவன் பிரம்ம ஜோதி தாமேதான் பிரம்மஞானி நீதி அன்பு தாமே ஆவி நீதி அன்பு தாமே ஆவி தாமே பிரிய தெய்வமே ஜபமும் தவமும் பெருமான் தானே சித்தி அனைத்தும் தாமேதானே நாதம் கானம் தாமே சிவனே மனதில் தூய்மை தாமே சிவனே காலம் கடந்த காலம் சிவனே காலம் கடந்த காலம் சிவனே மூச்சில் உயிரே அன்பு சிவனே அமரநாத சிவன் தாமே தானே நல்ல நண்பன் தாமே தானே உலகமாந்தர் அன்பு கருளாய் அன்பு சிந்தும் வாமதேவா தந்தையும் தாயும் தாமே சிவனே தந்தையும் தாயும் தாமே சிவனே நாங்கள் குழந்தைகளே
உலகில் சக்தியுடனே அமர்ந்து அருளும் ஈசனே, அமரர்க்கு அமரன் உன்னுறைவிடமே நம்புகின்றோம் நாதனே. கேள்வியின் நாதன் தாமே ஆவி, கேள்வியின் நாதம் தாமே ஆவி, தாமே பதிலும் கொண்டீரே. தாமேதான் சிவன் பிரம்மஜோதி, தாமேதான் பிரம்மஞானி, நீதி அன்பு தாமே ஆவி, நீதி அன்பு தாமே ஆவி, தாமே பிரிய தெய்வமே. பூவுலகநாதன் எம்பெருமான் சிவசங்கரன், ஜெகஜனனி சக்தி சுரூபிணி தேவி பார்வதி வாழ்க! அரும்பெரும் புண்ணிய பூமி அமர்நாத தலம் வாழ்க! தேவிகளே, நீங்கள் அனைவரும் மிகுந்த சிரத்தையுடன் விருப்பத்தை பெறும் எண்ணத்துடன் பிரம்மஞானம் பெறுவதற்கு முயற்சி செய்தீர்கள். கூடவே உங்களது தகுதிகளை பற்றி கேள்விகளையும் கேட்டீர்கள். ஆயினும் ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு கூறியவை அனைத்தும் உண்மையான சொற்கள். பிரம்மஞானத்தை பெறுவதற்கு உரிமையுள்ளவர் தமது மனதில் ஆசைகள் என்பது இல்லாது இருத்தல் அவசியம். உலக வாழ்வை விட்டு இறைவனிடம் ஐக்கியமாக விரும்ப வேண்டும். அந்த வாழ்வின் ஒரே ஒரு நோக்கமானது சிவனை பெறுவதாக இருக்க வேண்டும். மகாதேவா, தனத்திற்கும் செல்வத்திற்கும் தேவியான லக்ஷ்மி பிரம்ம ஞானத்தில் மூழ்கிவிட்டால் ஜகத்தில் ஏழ்மை குடிகொள்ளும். கலைக்கும் கல்விக்கும் தேவியான சரஸ்வதி பிரம்ம ஞானத்திற்கு பெரிய இடத்தை அளித்தால் கலைஞர்களும் அறிஞர்களும் செயலிழந்து விடுவார்கள். நம் அனைவருக்கும் முதலும் கடைசியான கடமை லோகத்தின் நன்மையே. இவ்வுலக வாழ்வில் தர்ம நெறியை கடைபிடிப்பதற்கு மன உறுதி தேவை. நற்செயல்கள், உண்மை பேசுவது மற்றும் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவோருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். நாம் இப்போதும் சுயநலத்தையும் ஆவலையும் விட்டுவிடுவதே சாலச் சிறந்தது. பிரம்மஞானியாகிவிட்டால் நீங்கள் உங்கள் கடமைகளை கைவிட்டு விடுவீர்கள். லோக நன்மை மற்றும் லோக உயர்விற்கு இது வழிவகுக்குமா?
பிரம்மஞானத்திற்கான தகுதியை அளிக்கும் உரிமை என்னிடம் மட்டுமே இருக்கின்றது. ஆனால் நிலைமை தெளிவானதும் நீங்கள் விரும்புவதை செய்ய நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். எம்மை மன்னித்து விடுங்கள் சர்வேஸ்வரா. சுயநலத்தில் வசப்பட்டு எமது கடமையிலிருந்து தவறிவிட்டோம். மன்னிப்பு கோர வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு எடுத்துரைப்பதே எனது நோக்கமாகும். உலகநாதன் எம்பெருமான் சிவன், சக்தி ஸ்வரூபிணி தாய் பார்வதி வாழ்க! இறைவன் அருளிய புண்ணிய பூமி அமர்நாத தலம் வாழ்க! தேவாதிதேவன் மகாதேவனை போற்றும் ஒலி உலகெங்கும் எதிரொலிக்கின்றது. திரேதாயுகத்தில் தசரத மைந்தன் ஸ்ரீராமர் எவ்வாறு உலக நன்மை மற்றும் மனித நலனுக்காக பாடுபட்டாரோ, அதேபோல் பத்மகல்பத்தில் சிவவிருப்பப்படி மனித நலன் மற்றும் தர்ம நிலைநாட்டுதலை கொண்ட ஒரு நிகழ்ச்சி அரங்கேறியது. எனது மனதில் சிவபக்தியை மையமாக கொண்ட அந்த கதையின் படக்கதை மேலோங்குகிறது. தர்மத்தை நிலைநாட்டும் இந்த புதிய காட்சியின் பாத்திரங்களான பூலோகத்தின் முதல் புருஷர் மகாராஜா மனுவின் புதல்வர் மகாராஜா பிரியவ்ரதர் மற்றும் அவரது மனைவி பகிஷ்மதி அன்று மாலை பவனிக்கு கடற்கரைக்கு வந்துள்ளனர். இந்த இயற்கை அழகை கவனித்தாயா தேவி பகிஷ்மதி? வானத்தில் சூரிய தேவனோடு என் மனக்கோவிலில் சூரிய தேவனையும் காண்கிறேன் சுவாமி. அவனைப் போலவே இந்த சூரியனுக்கும் ஏராளமான கடமைகள் இருக்கிறது. இது என்ன? ஏன் இந்த இருள்? இந்த இருள் இல்லை என்றால் சூரியனின் அழகு எவ்விதம் வெளிப்படும்? இருளிற்கும் அழகிற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உள்ளது சுவாமி. இந்த இருள் இல்லை என்றால் அழகும் இருக்கவே முடியாது. என்ன? அதாவது அழகின் ஜனனமே அடர்ந்த இருளில் தான் துவங்குகிறது. என்னை பரிகாசம் செய்கிறாய் தேவி. இது பரிகாசம் அல்ல, உண்மைதான் அன்பே. கவியின் தன்னை மறந்த நிலையில் கவிதை ஜனிக்கிறது. ஒரு சித்திரம் எப்படி உருவாகிறது? அந்த ஓவியனின் ஆழ்ந்த மன இருளில் இருந்து. சமாதியின் ஜனனம், பக்தியின் ஜனனம், தியானத்தின் ஜனனம், இவை அனைத்தும் கூட இவ்வாறுதான் ஏற்படுகிறது. ஒரு விதை முளைப்பதும் இந்த பூமிக்கு அடியிலிருந்து தானே சுவாமி. நீ மிக மிக அழகாக பேசுகிறாய். உன் பேச்சை கேட்டு நான் ஆனந்தமடைந்தேன். ஸ்ரீமன் நாராயண நாராயண நாரா. நான் ஒன்றையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். பரமபிதா பிரம்மாவின் மூலம் சிருஷ்டியை வடிவமைக்கும் காரியத்தை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, அது என்ன? தாங்கள் பூமி மற்றும் சமுத்திரத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்க வேண்டும். இதை தேவரிஷி நாரதரே மீண்டும் மீண்டும் கூறியுள்ளாரே. நாராயண நாராயண. தன்யனானின் பூதநாதா, தங்கள் கருணைக்கு எல்லை இல்லை. மகேஸ்வரா, தங்கள் கருணை மற்றும் ஆணையின்படி அத்தருணம் வந்துவிட்டது. இதற்காகத்தானே தாங்கள் மனுபுத்திரன் பிரியவர்தனுக்கு மானிட ஜென்மம் அளித்தீர்கள். பூமியின் எல்லை சமுத்திரத்துடன் சேர்ந்துள்ளது. அதை எவ்வாறு மீண்டும் மாற்றி அமைக்க முடியும்? ஆனால் பரம்பொருளே, இனி வெகு சீக்கிரம் மகாராஜா பிரியவர்தனுக்கு வழிகாட்டுதல் அவசியம். இல்லையே கன நேரத்தில் மாறிவிடும் அவனது சுபாவம் பூமியின் இந்த மாபெரும் செயலை விட்டுவிட்டு அரண்மனைக்கு திரும்ப வைத்துவிடும். நாராயண நாராயண. இந்த மாபெரும் செயலை செய்து முடிப்பதற்காக நான் பரமபிதா பிரம்மனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய. ஹெல் நாரதா. பிரம்மதேவியா?
ஓம் பிரம்மனே நமः. ஓம் பிரம்மனே நமः. பரமபிதா, தாங்கள் தங்களது மானச புத்திரன் நாரதனை புண்ணியனாக்குவதற்கு ஜோதிரூப தரிசனம் தந்தீர்கள். மீண்டும் அருள் புரியுங்கள். இனி என் முன்னால் சாட்சியளியுங்கள். பரமபிதா. நாரதா, என்ன கூற வேண்டுமோ அதை விரைவில் கூறு. நான் இப்போது சிவானைப்படி அவசர காரியமாய் பூலோகம் செல்கிறேன். நாராயண நாராயண. அப்படியானால் தங்களுக்கும் மகேஸ்வரனுக்கும் கூட மகாராஜா பிரியவர்தன் மற்றும் பகிஷ்மதியின் விஷயம் எட்டவில்லையா? உலகத்தின் நலன் பொருட்டு சில சமயம் நீயே தடங்களை ஏற்படுத்தி விடுகிறாய் நாரதா. நாராயண நாராயண. சிறியவர்கள் தவறு செய்தால் பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும். பரமபிதா, நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? சாதாரண தவறல்ல, மாபெரும் தவறு செய்தாய். நீ பிரியவிரதனுக்கு வழிகாட்ட என்னிடம் வேண்ட வந்துள்ளாய். அதற்காகவே சிவானைப்படி நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ மட்டும் வழியில் குறுக்கிட்டிராவிடில் இந்நேரம் பிரியவிரதன் தன் பிறவிக்கு பெருமை சேர்க்கும் காரியத்தை தொடங்கியிருப்பான். என்னை மன்னித்து விடுங்கள். தயவு செய்து மன்னியுங்கள். முன்பே இது தெரிந்திருந்தால் தங்களை தடை செய்திருக்கவே மாட்டேன். பரமபிதா, பரமபிதா, தாங்கள் விரைவில் அவர்களுக்கு காட்சியளியுங்கள். அவர்களுக்கு தங்கள் அறிவுரை மிகவும் அவசியம். உடனே தாங்கள் செல்லுங்கள். பரமபிதா. நாராயண நாராயண. மனுபுத்திரன் பிரியவிரதா, விஸ்வகர்மா புத்ரி பகிஷ்மதி. பரமபிதாவிற்கு வணக்கம். உன் கவலை தேவையற்றது மனுபுத்திரன் பிரியவிரதா. பகவான் சிவனின் ஆணை எதையும் சாதித்து காட்டும் உன் வாழ்க்கையில் அத்தருணம் வந்துவிட்டது. மனித பிறவி எடுத்ததன் காரணம் அது. சிவானைப்படி இப்பூமியை 7 கண்டங்களாகவும் பூமியில் 7 சமுத்திரங்களையும் அமைத்துவிடு. சிருஷ்டியின் போது காரியத்தை நான் உனக்காகவே விட்டு வைத்தேன். பரமபிதா. பிரியவிரதா, சொல். எதுவாயினும் தயக்கமின்றி கூறு. எக்காரியத்தை நீ தொடங்கச் செல்கிறாயோ அதில் எந்த சந்தேகத்திற்கும் இடம் கிடையாது. உன் மனதையும் செயலையும் சிவச்சரணத்தில் சமர்ப்பித்து விட்டே இக்காரியத்தில் வெற்றி பெற இயலும். கூறு. இந்த பாக்கியம் எனக்கு மட்டும் ஏன் சுவாமி? சிவானைப்படி இச்செயலை முடிக்க உனக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. இதன் பின்னணியில் உனது பூர்வ ஜென்ம புண்ணியம் மற்றும் உனது தாய் தந்தையர்களின் நல்லாசிகளும் அடங்கி உள்ளது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி பரமபிதா. நான் தன்யனானேன். பிரியவிரதா, பூமிக்கு புது வடிவம் கொடுக்கும் இம்மாபெரும் காரியத்தில் உனக்கு உதவியாக அறிவுரை கூற தேவி பகிஷ்மதியின் பிதா தேவசிற்பி விஸ்வகர்மாவும் வருவார். நீங்கள் இருவரும் பக்தியோடும் உளப்பூர்வமாகவும் தேவசிற்பி விஸ்வகர்மாவை சந்தோஷப்படுத்துங்கள். மீண்டும் தங்கள் தரிசனத்தால் தன்யனானேன். தங்கள் ஆணையை முடித்து வைப்பதே எனது தர்மம். அதுவே எனது முதல் கடமை. இன்னொன்றையும் கூற விரும்புகிறேன் பிரியவிரதா. வெற்றி அடைய மிகவும் முக்கியமாக வேண்டியது ஒன்று உள்ளது. தைரியம். தைரியமாக செய்யும் முயற்சி தோல்வியே காணாது. இம்மாபெரும் காரியத்தில் தைரியமாக நீ செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவாய். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். தேவசிற்பி விஸ்வகர்மா தரிசனம் அளியுங்கள். தங்கள் தரிசனத்திற்காக நாங்கள் ஆவலாயிருக்கிறோம். எங்களுக்கு தரிசனம் அளியுங்கள். எங்களுக்கு தரிசனம் அளியுங்கள். சக்கரவர்த்தி பிரியவர்தா, மகளே பகிஷ்மதி. வணக்கம் தந்தையே. தங்களுக்கு சிரமம் அளித்ததற்கு மன்னிப்பு கேட்கின்றோம். இதுவே நேரம். இந்த நேரத்திற்காக பல யுகங்களாக காத்திருக்கிறேன். உலக நாயகன் பகவான் ஸ்ரீவிஷ்ணுவின் கிருபையினால்
இன்று அந்த சுபமுகூர்த்தம் வந்துவிட்டது. இவருக்கு தங்கள் ஆசியும் உதவியும் தேவைப்படுகிறது தந்தையே. மகளே பகிஷ்மதி, இந்த காரியத்தை சிருஷ்டியை உண்டாக்கும் பிரம்மதேவர் வேண்டுமென்றே பாதையில் உன் கணவரும் என் மருமகனுமான பிரியவர்தனுக்காக விட்டு வைத்துள்ளார். இவருக்குத்தான் அந்த அதிகாரம் உள்ளது. இந்த மகத்தான காரியத்தில் உதவி செய்வது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாகும். மகனே பிரியவர்தா, ஆணையிடுங்கள் தந்தையே. பரமபிதா பிரம்மாவின் ஆணையால் நான் உனக்காக ஒரு திவ்ய ஆசனமும் மற்றும் ஓர் திவ்ய வாளும் நிர்மாணித்திருக்கிறேன். திவ்ய ஆசனம். திவ்ய வாள். சக்கரவர்த்தி பிரியவர்தா, இந்த திவ்யாசனத்தை நான் உனக்கு அளிக்கிறேன். பிரியவர்தா, இந்த திவ்ய வாளையும் பெற்றுக்கொள். இதோ இவை மூலம் பிரம்மதேவர் உனக்கு அளித்திருக்கும் காரியத்தை முடித்துக் கொடு. இவைகளின் விசேஷம் என்ன தந்தையே? இந்த திவ்யாசனத்தில் அமர்ந்த உடனேயே உங்கள் இருவருக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள நீர் மற்றும் நிலப்பரப்பு மிக நன்றாக தெரிந்துவிடும். அதோடு இந்த வாளிலிருந்து புறப்படும் திவ்ய ஒளி உங்களது இஷ்டப்படி பூமி மாதாவை பல பிரிவுகளாக மாற்றும். அற்புதம். இந்த காரியம் வெற்றி அடைய மும்மூர்த்திகள் மற்றும் அனைத்து தெய்வங்களின் கிருபையும் உங்களுக்கு உண்டு. ஆனாலும் என்ன தந்தையே? திவ்யாசனத்தில் ஏறி அமர்ந்த பிறகு உனது காரியத்தை ஆரம்பிக்கும் முன்னர் பூமி மாதாவின் கிருபையை அவசியம் பெற வேண்டும். அப்படியே செய்கிறோம். இருவரும் நலமோடு வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பூமி மாதாவே, மும்மூர்த்திகளின் ஆணைப்படி நான் தங்கள் சரீரமான பூமியை 7 கண்டங்களாகவும் 7 மகா சமுத்திரங்களாகவும் மாற்றி அமைக்கப் போகிறேன். தாயின் இதயத்தில் தாய்ப்பாசம் பொங்கி வழியும் பூமி மாதா. இந்த செய்கையினால் பூமிக்கும் கடலுக்கும் நடுவில் ஒரு புதிய சம்பந்தம் ஏற்படும். மனிதர்கள் அதிக சுகம் பெறுவர். தாங்கள் ஆணையிட்டு ஆசி வழங்குங்கள் பூமி மாதா. எங்கள் பூமி மாதாவே, எங்களுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் அளித்து எங்களை வாழ்த்துங்கள். எங்களை வாழ்த்துங்கள். எங்கள் பூமி மாதாவே, எங்களுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் அளித்து எங்களை வாழ்த்துங்கள். நாராயண நாராயண. பரமபிதா பிரம்மதேவர் அடிக்கடி மாறும் மகாராஜா பிரியவர்தனின் சுபாவத்தை மிக நன்றாகவே எழுதி வைத்திருக்கிறார். நானும் கூட இவனது சுபாவத்தை மிக நன்கு அறிவேன். இவன் மீண்டும் தனது மனதை மாற்றிக்கொண்டு இம்மாபெரும் காரியத்தை கைவிடும் முன்பு நான் உடனே பூமாதேவியை சந்தித்தாக வேண்டும். அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நாராயண நாராயண. ஓம் பூமிதேவியை நமஹ. வணங்குகிறேன் தாயே. எங்கள் பூமி மாதாவே, எங்களுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் அளித்து எங்களை வாழ்த்துங்கள்.
தாயே, பூலோக சக்கரவர்த்தி மகாராஜா பிரியவிரதன் மற்றும் அவன் மனைவி பகிஷ்மதியின் அழைப்பு தங்களுக்கு எட்டவில்லையா? தேவரிஷி, நான் இப்போதுதான் பிரியவர்தன் மற்றும் பகிஷ்மதியின் அழைப்பை கேட்டேன். நாராயண நாராயண, அழைப்பை கேட்டும் கூட அவர்கள் இருவரையும் காண்பதற்கு தாங்கள் விரும்பவில்லையா தாயே? தாயே, நானும் ஒன்றை கூறவே தங்களை நாடி இங்கு வந்திருக்கின்றேன். தாங்கள் வெகு விரைவில் மனுபுத்திரன் பிரியவர்தனை காண்பதற்கு செல்லுங்கள். அவன் சுபாவம் மிகவும் மாறக்கூடியது. தாயே, அவனுடைய அடிக்கடி மாறும் இந்த சுபாவத்தின் காரணமாக அவன் பூமியை பிரிக்கும் இந்த மாபெரும் செயலில் தடங்கள் ஏற்பட்டால் ஏதேனும் விபரீதம் நடந்துவிடும் தாயே. என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? இச்செயல் மகா சிருஷ்டியின் பொழுதே மனுபுத்திரன் பிரியவர்தன் பாக்கியத்தில் என்றோ எழுதப்பட்டு விட்டதே. தாயே, இப்பொழுதே தாங்கள் மகாராஜா பிரியவர்தன் மற்றும் பகிஷ்மதிக்கு திவ்ய தரிசனம் அளியுங்கள். ஒரு வினாடி கூட தாமதிக்காதீர்கள். எங்கள் பூமி மாதாவே, எங்களுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் அளித்து ஆசீர்வாதம் அளியுங்கள். தாங்கள் கூறுவது சரியே. இனியும் நான் தாமதிக்க கூடாது. அதுதான் நல்லது. ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. எனக்கு தங்கள் நல்லெண்ணம் மற்றும் மும்மூர்த்திகளின் ஆணையை பற்றி தெரியும். உங்களது இக்காரியத்தினால் உலக மக்களுக்கு நன்மையே கிடைக்கும். அதோடு நிரந்தரமாக பூமியில் 7 கண்டங்களுக்கும் சூரிய தேவனின் ஒளி கிடைத்துக் கொண்டே இருக்கும். எங்களை ஆசீர்வதியுங்கள் தாயே. என் ஆசி உங்களுக்கு என்றுமே உண்டு. நான் நினைத்த மாத்திரத்தில் தேவ சிற்பி விஸ்வகர்மா உருவாக்கி இருக்கும் இந்த திவ்ய ஆசனம் பூமியில் ஈர்ப்பிலிருந்து விடப்பட்டு காற்றில் மிதக்க ஆரம்பிக்கும். அதோடு சூரிய தேவனின் ரதத்தின் வேகம் மூலம் இந்த ஆசனத்திற்கு வேகமும் கிடைக்கும். இதன் மூலம் உங்கள் காரியம் மிகவும் சுலபமாகிவிடும். தங்கள் கிருபையின் மூலம் நாங்கள் தன்யர்களானோம் பூமி மாதா. உங்கள் இருவரின் மனோரதம் நிறைவேறட்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. விஸ்வகர்மா மூலம் கிடைக்கப் பெற்ற தெய்வீக ஆயுதங்களை பிரியவிரதன் ஒவ்வொன்றாக 7 இடங்களில் பிரயோகம் செய்கிறான். அதன் பலனாக அந்த 7 இடங்களும் 7 கண்டங்களாக மாறிவிடுகின்றன. அதேபோல் 7 மகா சமுத்திரங்களும் உருவாகின்றன. சாம்ராட் பிரியவிரதா, உலகத்தாருக்கு நன்மை செய்ய உன் உணர்ச்சியை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னுடைய காரியத்தினால் பூமியின் 7 கண்டங்களுக்கும் சூரிய ஒளி என்றும் கிடைத்துக் கொண்டிருக்கும். பிரதா, பகிஷ்மதி, மும்மூர்த்திகளாகிய எங்களுடன் சிருஷ்டியை புனரவைக்க செய்த காரணத்தினால் இருவரின் பெயர்களும் என்றும் நிலைத்திருக்கும். ஏழு கண்டங்கள் அமைத்த சக்கரவர்த்தி பிரியவிரதன் மற்றும் மகாராணி மகிஷ்மதி. 7 கண்டங்கள் அமைத்த சக்கரவர்த்தி பிரியவிரதன் மற்றும் மகாராணி மகிஷ்மதி. இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மும்மூர்த்திகளின் கிருபை மற்றும் சூரிய தேவனின் ஆசையினால் என் வாழ்க்கையின் மிக உயர்ந்த லட்சியம் இன்று நிறைவேறியது.
உண்மை என்னவென்றால் தேவி, இப்பொழுது இந்த வெற்றிக்கு நான் தான் மூல காரணம் என்று சொல்லிவிடாதீர்கள். என்னை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவியாக என் கடமையை நிறைவேற்றினேன். ஆனால் இன்று ஒரு ரகசியம் புலப்பட்டு விட்டது. என்ன ரகசியம் அன்பே? அது மும்மூர்த்திகளும் தேவரிஷி நாரதரும் தங்கள் தவத்தை ஏன் கலைக்க நினைத்தனர் என்பதுதான் சுவாமி. ஆம் தேவி, என் பொருட்டு படைப்பை பாதியில் நிறுத்தி அதை புனரமைக்கும் பொறுப்பையும் தந்தனர். இன்று நான் நன்றாக புரிந்து கொண்டேன். நேரம் வரும் முன்பே என் தவக்கோலமும் வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற என் முடிவும் எத்தனை தவறென்று. அச்சமயம் நமக்கு நல்வழி காட்டிய பெருமை தேவரிஷி நாரதரையே சாரும். நாராயண 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 பஜமன நாராயண நாராயண நாராயண. அழகு, மிகவும் அழகு. பரம்பொருளே, தங்கள் கருணையால் பூமி தேவி மகாராஜா பிரியவர்தனின் பராக்கிரமத்தினால் புதியதொரு உருவம் கொண்டிருக்கிறாள். மிகவும் மகிழ்ச்சி பரம்பொருளே, மிகவும் மகிழ்ச்சி. இனி பூலோகவாசிகளுக்கு ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சமயத்தில் சூரிய ஒளி தோன்றி கடமைகளை நினைவூட்டிவிடும். ஆனால் இரவின் இருளோ, இரவு நேரத்தின் இருளோ அவர்களை நன்கு ஓய்வெடுக்கும்படி தூண்டிவிடும். நாராயண நாராயண. இரவில் உறங்கும் பூலோகவாசிகளுக்கு புது சக்தியும் புத்தொழியும் கிடைத்துவிடும். உங்களுக்கு நன்றி பரம்பொருளே, உங்களுக்கு நன்றி. சிவனே போற்றி. சூரிய தேவனே, எச்சரிக்கின்றேன். நாராயண நாராயண. என்ன பார்க்கிறாய் சனிதேவா? உன்னால் பார்க்க முடியவில்லையா நான் என்ன பார்க்கிறேன் என்று? பார்க்கிறேன் சனிதேவா. தாங்கள் தங்கள் கொடிய எதிரி தங்கள் தந்தை சூரிய தேவனை அன்போடு பார்த்து ஆனந்தமடைகிறீர்கள். இல்லை ரகு, இல்லை. சூரிய தேவன் உறவு முறையில்தான் எனக்கு தந்தை. ஆனால் என் மனதில் இவரை காணும் பொழுது ஒரே ஒரு உணர்ச்சிதான், பகை உணர்ச்சி மற்றும் பழிவாங்கும் உணர்ச்சி. அப்படி பகை மற்றும் பழிவாங்கும் உணர்ச்சி இருந்திருந்தால் தாங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். பகைவன் மீது பாய்ந்திருப்பீர்கள். அதைத்தான் செய்ய போகின்றேன். அன்று அவமானப்பட்டு தலை குனிந்த பிறகும் கூட நீ உன் தீய சக்திகளை என் மீது பிரயோகிக்கிறாயா? சூரிய தேவா, எச்சரிக்கின்றேன். இனி ஏதும் பேசினால் அதன் முடிவு பயங்கரமாக இருக்கும். ராகு போன்ற கொடிய வஞ்சகம் நிறைந்த நண்பர்கள் உன்னுடைய புத்தியை அழித்து விட்டார்கள். இன்று எனது கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் எனது பார்வையினால் தங்களது ஒளி வேகத்தை அழித்து விடுவேன். இதுவே நான் கொடுக்கும் கடைசி எச்சரிக்கை. எனது மகன் என்று உன்னை சொல்ல வருத்தமாக இருக்கிறது. உனக்கு என் மகன் என்று சொல்லிக்கொள்ள அருகதையே கிடையாது. உங்களை தந்தை என்று சொல்லிக்கொள்ள நானும் வெட்கத்தால் தலை குனிந்துதான் போகிறேன். சொல்லுங்கள் சூரிய தேவா, எனது அன்பான தாய் சாயாவை தாங்கள் எங்கு மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? உன் தாய் சாயா இப்பொழுது இந்த உலகில் இல்லை. அவளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இதை தாங்கள் பல முறை கூறிவிட்டீர்கள். இன்று எனக்கு அது தெரிந்தே ஆக வேண்டும் சூரிய தேவா.
என்னுடைய அன்பான தாய் சாயாவை ஏன் கொன்றீர்கள்? என்னை தாயற்றவனாக ஏன் ஆக்கினீர்கள்? ஏன்? நானும் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன், நீ தாயற்றவன் அல்ல. தேவி சங்கியாதான் உனது தாய் சாயாவை தன்னோடு இணைத்துக் கொண்டாள். நீ இந்த விரோதத்தை விட்டு என்னை தந்தையாகவும் தேவி சங்கியாவை உனது தாயாகவும் ஏற்றுக்கொண்டு பெருமைப்படுத்த வேண்டும். நீங்கள் பெருமைக்கு தகுதியானவர் அல்ல. எனது கொடிய பார்வையால் அழியத்தான் தகுதியானவர். இன்று உங்களது ஒளியையும் புகழையும் மங்கச் செய்ய போகிறேன். அசத்தியம் பேசி மனைவியை கொன்றவரே! சனி! உண்மையை எடுத்து கூறினால் எப்பொழுதும் கசப்பாகவே இருக்கும். இல்லை, இது உண்மை அல்ல. சாயா கொல்லப்படவில்லை. அப்படி எண்ணில் அவள் எங்கே? அவளது அங்கம் சங்கியாவுடன் கலந்து விட்டது. இது உண்மை அல்ல. நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் மனைவியை கொன்ற பாவி. சனி! மனைவியை கொன்றவனை இன்று விட்டு விடாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். ராகு, உன்னுடைய எல்லையை மீற வேண்டாம். இல்லை என்றால் என்னுடைய வெப்பத்தால் உங்கள் இருவரையும் அடித்து சாம்பலாக்கி விடுவேன். நான் மீண்டும் மீண்டும் உங்களை பிடித்துக் கொள்கிறேன். நீங்களும் ஒளியிழந்து போகிறீர்கள். உங்களிடம் சக்தி இருந்தால் முதலிலேயே சாம்பலாக்கி இருக்கலாமே. சனிதேவா, இது போன்ற சந்தர்ப்பம் இனி வராது. நாம் நமது சக்தியால், கொடிய பார்வையால் இன்று சூரியனை அழித்து விஷ்ணுவின் சாம்ராஜ்யத்தை இருளாக்கி விடுவோம். நிச்சயம் ராகு. அந்த நயவஞ்சகனுக்கு நாம் தண்டனை அளிக்க வேண்டும். சனி! சுவாமி, கண் விழித்து பாருங்கள். தியானத்தை கைவிடுங்கள். சூரியனுக்கும் சனிக்கும் இடையில் உள்ள விரோதம் கண்டு என் மனதில் அநேக விதமான வினாக்கள் எழுகின்றன. அவைகளுக்கு விடை அளியுங்கள் சுவாமி. சுவாமி, தங்கள் சிருஷ்டியில் இதென்ன விரோத பாவம்? தனையனே தந்தைக்கு எதிரியாகி விட்டானே. சுவாமி, சனிதேவன் சூரிய தேவனின் மைந்தனாக இருந்தும் கூட ஏன் தந்தையிடம் விரோதம் பாராட்டுகிறான்? பிரகாசம் பொருந்திய சூரிய தேவனுடன் சனிதேவனுக்கு பகைமை ஏற்பட மூல காரணம் என்ன? தேவி, அவர்களின் இந்த விரோதத்திற்கு மூல காரணம் சூரிய புத்திரன் சனிதேவனின் கர்வம், துவேஷம், பொறாமை சுபாவம், ராகு போன்ற பெரும் கொடியவர்களின் நட்பு, அதோடு ஒரு ஆதாரமற்ற பிரமை. ஆதாரமற்ற பிரம்மையா? ஆனால் பிரம்மை என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் தானே பிறக்கிறது. ஆம் தேவி, பொதுவாக பிரமை என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது. ஆனால் சனிதேவன் போன்ற கர்விகளுக்கு உண்மையின் பரிமாணம் நிச்சயம் புரியாது. அதாவது இந்த இருவருக்கும் உள்ள விரோதத்தின் பின்னணியில் ஒரு ரகசியம் உள்ளது, ஒரு காரணம் உள்ளது தேவி. அது வெளிப்படையாக தெரிவது போல் தோன்றினாலும் தெரியாத ஒன்றாகும். இன்று தாங்கள் புரியாத மொழியில் பேசுகிறீர்கள் சுவாமி. புரியாத மொழியா? ஒலி, வாக்கு மற்றும் கலைகளின் அதிபதி சரஸ்வதி தேவிக்கு புரியாத மொழியே இல்லை. ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி.
ஆனால் தாங்கள் கூறியதை கேட்டதும் சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள விரோதம் பற்றி அறிந்து கொள்ள என் மனம் மிகவும் ஆவலாக இருக்கிறது. வெளிப்படையான ஒன்று, பிரசித்தமான ஒன்று எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? தேவி, இவ்வுலகில் பெரும்பாலும் நாம் கண்களால் காண்பதும் செவிகளால் நாம் கேட்பதெல்லாமே உண்மையாயிருப்பதில்லை. புரியவில்லையே. புரிய வேண்டுமென்றால் நீ சூரியன் மற்றும் சனிதேவனின் கதையை கேட்டாக வேண்டும். அவசியம் சுவாமி. நானும் இந்த தேவர்களின் கதையை கேட்க ஆவலாக இருக்கிறேன். விரைவில் எனக்கு அந்த கதையை தாங்கள் கூறுங்கள். அப்போதுதான் என் மனம் ஆறுதல் அடையும். நிச்சயம் தேவி. ஒருபுறம் உலகிற்கு தனது பிரகாசத்தால் ஒளியை வழங்கி வரும் அதிதி மைந்தன் சூரிய தேவன், மறுபுறமோ உலக மக்களுக்கு கர்ம விதிப்படி தண்டனைகளை அளித்து வரும் சனிதேவன். இந்த இருவரின் பகைமைக்கு இடையிலே ஒரு மாயை பிரமை. தேவி, இந்த கதையை அறிந்து கொள்வதற்கு நீ முதலில் தேவசிற்பி விஸ்வகர்மாவின் விஸ்வகர்மா உலகிற்கு செல்ல வேண்டும். அங்கு விஸ்வகர்மாவின் அழகிய பெண்ணான தேவி சங்கியா ஒரு நாள் ஏதோ நினைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அப்போது அவளது இளைய சகோதரி பகிஷ்மதி அறைக்குள் வந்து தனது சகோதரியின் கவனத்தை ஈர்க்க பார்த்தாள். பகிஷ்மதி, நீயா? என்ன யோசிக்கிறாயாக்கா? ஒன்றுமில்லை. நான் சங்கியாவின் தங்கை பைஷ்மதி, தெரியுமா? என் தமக்கையின் ஒவ்வொரு அணுவையும் நான் அறிவேன். அவள் என்னிடமிருந்து எந்த விஷயத்தையும் மறைத்ததே இல்லை. இன்று என்ன காரணத்தினாலோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாள். ரகசியம் ஏதுமில்லை பகிஷ்மதி. இப்பொழுது என்னை தனியாக விட்டுவிடு. முடியாது. நான் வருத்தப்படும் போது என் அன்பான சங்கியா என்னை தனியாக விடுகிறாளா? பிடிவாதம் செய்யாதே பகிஷ்மதி. செய்வேன் செய்வேன் செய்வேன். சொல்லுங்கள் அக்கா, என்ன விஷயம்? எனக்கு தெரியும். நீ சொன்னால் கேட்கப் போவதில்லை. ஆனால் பகிஷ்மதி, உனக்கு தெரியாதா? இப்பொழுது இந்த அரண்மனையில் என் விவாகத்தை பற்றி பேச்சுதான் நடக்கிறது. நான் பேசவில்லை அக்கா. உன் விவாகம் முடிந்ததும் எனக்கும் என் அன்பு அக்காவிற்கும் உள்ள அன்பு அறுபட்டு விடுமே. பரிகாசம் செய்யாதே பகிஷ்மதி. இச்சமயம் என் மனம் ஒன்றையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. அது யாராக இருக்கும்? யாரோடு எனது வாழ்க்கை இணையப் போகிறது? யாராவது பிறந்திருப்பார். பகிஷ்மதி, அது சரி, எனது அக்காவின் கற்பனை காதலர் யார்? எனக்கும் தெரியட்டுமே. என் மனதில் உள்ளதை சொல்கிறேன். என் வாழ்க்கை துணைவர் அழகாகவும் குணத்தில் புகழ் வாய்ந்தவராகவும் இருக்க வேண்டும். அதோடு என் மனதின் உணர்ச்சிகளை மதிக்க தெரிய வேண்டும். என் மீது அன்பு காட்ட வேண்டும். அடடடடடடடடடா, இவ்வாறு அனைத்து குணமுள்ள புருஷனா? சங்கியாவின் கணவர் ராஜகுமாரன் எங்கு கிடைப்பான்? தேவி விசுமதி, பரமபிதாவின் படைப்பில் இவருக்கு இவர் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நம் மகள் சங்கியாவின் கனவு ராஜகுமாரன் எங்காவது நமக்காக காத்துக் கொண்டிருப்பார். பிறகு என்ன ஆயிற்று? தேவி சங்கியாவிற்கு அவளது கற்பனை ராஜகுமாரன் கிடைத்தானா? தேவசிற்பி விஸ்வகர்மா தேவி விஸ்வமதியின் காத்திருப்பு முடிவுக்கு வந்ததா? தாங்கள் சங்கியாவின் விதியில் அவளது இஷ்டப்படியே புருஷன் அமைவான் என்று எழுதியிருந்தீர்களா சுவாமி? ஒரே சமயத்தில் இத்தனை வினாக்களா? இதிலிருந்து நீ இந்த கதையோடு ஒன்றிவிட்டாய் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. இது எனது வினாவுக்கான விடை அல்ல சுவாமி. தேவி, நான் உனது கேள்விக்கான பதிலாக ஒன்றை மட்டும் கூற முடியும். ஆம், சங்கியாவின் கற்பனை ராஜகுமாரன் யார் என்பது என்னால் முன்பே எழுதப்பட்டு விட்டது. விஸ்வகர்மா மற்றும் விசுமதியின் கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் விஸ்வகர்மாவிடம் சென்றேன். விஸ்வகர்மாவுக்கும்
தேவி விசுமதிக்கும் அதிதி மைந்தன் சூரிய தேவனை பற்றி கூறினேன். அவன்தான் சங்கியாவின் கணவனாவான் என்றேன். அவர்கள் மனம் மகிழ்ந்தனர். பின் என் சொற்படி அவர்கள் நதிக்கரைக்கு சென்று சூரிய தேவனை ஆராதிக்கத் தொடங்கினர். ஓம் சூரிய நாராயணாய நமோ நமः. ஓம் திவாகராய நமோ நமः. ஓம் ஆதித்யாய நமோ நமः. ஓம் பாஸ்கராய நமோ நமः. ஓம் சூரியதேவாய 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 நமோ நமः. விஸ்வகர்மாவே, தேவி விசுமதி, சூரியதேவா, உங்களது தவத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன். உங்களுக்கு வேண்டிய வரத்தை தயக்கமின்றி கேளுங்கள். உலகத்தை தன் கதிர்களால் பிரகாசிக்க செய்யும் சூரியதேவா, பிரம்ம தேவரின் ஆணைப்படித்தான் தங்களை எங்கள் தலைமகள் சங்கியாவின் மணமகனாக பெற்றிட விரும்புகின்றோம். தேவி விசுமதியின் வேண்டுகோளை கேட்டு ஏன் தாங்கள் மௌனமாகி விட்டீர்கள்? என் விவாகத்தை பற்றி நானே தனியாக எந்த முடிவும் செய்ய முடியாது. என்ன? ஆம், என் விவாகத்தை பற்றி என் மதிப்பிற்குரிய தாய் தந்தையரே நிச்சயிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் என் மதிப்பிற்குரிய தந்தை மகரிஷி காசியபர் மற்றும் தாய் தேவி அதித்தியின் அனுமதியை பெற வேண்டும். தங்களுக்கு தங்கள் தாய் தந்தையரிடம் இருக்கும் அளவில்லா பக்தியை கண்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவி, நாம் காசியப ரிஷியின் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். நிச்சயம். அடடடடடே, என் அருமை அக்காவே, இவ்வளவு விரைவில் எவ்வாறு தோல்வியை ஏற்றுக்கொண்டாய்? பரிகாசம் செய்யாதே பகிஷ்மதி, இங்கே என் மனம் தவிக்கிறது. அந்த தவிப்பை அதிகமாக்கவே நான் வந்திருக்கிறேன். உனது எதிர்கால கணவர் சூரியதேவன் நமது பெற்றோர்களின் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு விட்டார் தெரியுமா? அது மட்டுமல்ல அக்கா, எனது பெற்றோர்களின் அனுமதி பெறுங்கள் என்றாராம். எப்படியோ விவாகம் நிச்சயமாகிவிட்டது. உன்னை போன்ற அழகு அறிவுள்ள விஸ்வகர்மாவின் மகளை மருமகளாய் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? உனக்கு புரியவில்லை பகிஷ்மதி. சூரியதேவனை கணவனாக எண்ணும் மாத்திரத்தில் எனக்குள் ஒருவித பயம் உண்டாகிறது. ஏன் இப்படி சொல்கிறாய் அக்கா? உண்மைதான் சகோதரி. எந்த சூரியதேவனை வெட்பத்தை உலகம் அனைத்தும் அனுபவிக்கிறதோ அவரது அருகில் சென்றால் எரிந்து சாம்பலாகி விட மாட்டேனா? கணவரின் அன்பு சாம்பலாக்காத அக்கா, அது இன்பத்தையும் அன்பையுமே அளிக்கும். சூரிய தேவனுக்கு இரு உருவங்கள். ஒன்று அமைதியான குளிர்ந்த தேவன், மற்றொன்று வெப்பத்தை வழங்கும் பாஸ்கரன். உன்னிடம் சூரிய தேவன் குளிர்ந்த தேவனாகத்தான் வருவார் அக்கா. நீ என் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவில்லை பகிஷ்மதி. என்னால் புரிய வைக்கவும் முடியாது.